நான் பாரிவதர் கெட்டவர் எங்கேயுமே சொல்லலையே, நான் நல்லவராக இருக்கலாம், யாரும் இல்லைங்கிறாங்க. 60 வருஷம் நண்பராக தான் இருந்தார், ஒரு விரோதம் கிடையாது எனக்கு அவர் தனிப்பட்ட முறை. யாரோ இடத்துல பில்டிங் கட்டிடுறாரு, வந்தால் அப்புறம் கால்வாசி ஏதோ பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்புகிறாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கிறது எல்லோரும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்குள்ளே ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்குது எல்லாமே. அவர் இப்போ பச்சைமுத்து கைதை பார்த்த உடனே சரின்னு சொல்லிட்டு இப்போ வெளில வந்துட்டு அப்ரூவர் ஆனால் அவர் தப்பிக்கலாம். அவர் இப்போவும் அப்ரூவர் ஆகி வெளில வரலனாக்கா அப்புறம் ஃப்யூச்சரில் கஷ்டப்பட வேண்டியதாக அப்போ அவர் அதுக்கு தப்பிக்கிறது எதுவும் வழியும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களை பற்றியும் உங்கள் தொழில் பற்றியும் சொல்லுங்கள். சினிமாவில் எல்லா நடிகர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் எல்லாருக்கும் ஃபைனான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ரொம்ப காலமாக 25 வருஷமாக மேலே ஃபைனான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். மொட்டை சிவா கெட்ட சிவா படத்துக்காக வேந்தர் மூவிஸ்க்கு பணம் கொடுத்துருக்கீங்க. இனி அந்த படத்தோட நிலைமை தான் என்ன? அது தெரியாது. நம்ம அட்டாச்மெண்ட் வாங்கியிருக்கிறோம் இப்போதைக்கு. அந்த படத்தை அவ்வளோ ஈஸியாக யாரும் ரிலீஸ் பண்ணணுன்னா பல சிக்கல்கள் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக ரிலீஸ் ஆகுது கஷ்டம் தான் இப்போதைக்கு. அது படம் எடுக்கிறதால லாபம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் நீங்கள் எப்படி பணம் தயாரிக்க ஃபினான்ஸ் பண்ணுறீங்க? அந்த மாதிரி ஆட்கள் யார் நெத்தியிலும் எழுதி விட்டுல இந்த படம் ஓடாது, இந்த படம் ஓடுன்னு. அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. நாங்கள் நடிகர்களுக்கு பணம் கொடுத்துருக்குறோம். அவங்க பணம் வாங்கினோன்னா நான் யார் தெரியுமா, என் பவர் என்ன தெரியுமா, எனக்கு என்ன செல்வாக்கு தெரியுமா இருக்குது, அரசாங்கத்துலேயும் போலீஸ்லேயும் எவ்வளோ செல்வாக்கு இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. அந்த செல்வாக்கு முறியடிச்சுட்டு பணம் வாங்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான். இது சில பேர் வாங்கிக்கிறாங்க, சில பேர் வாங்க முடியல. வாங்குறவங்க ஜெயிச்சிடறாங்க, வாங்க முடியாதவங்க ரோட்டுக்கு வந்துடுறாங்க. பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து மூலையில் போய் உட்காந்துக்கிறாங்க. அவ்வளோதான். அது பச்சைமுத்துவுக்கும் உங்களுக்கும் எப்போ இருந்து பழக்கம்? கொடுக்கல் வாங்கல் எப்போ நடந்துட்டுருக்கு? பச்சைமுத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தோம். அது வேறு விஷயம். அது இப்போ வந்துட்டு மதன் மேலே இது வரைக்கும் மதன் தான் எல்லோரும் டார்கெட் பண்ணிட்டு மதன் தான் தப்பு பண்ணிட்டு ஓடிப்பிட்டான்னு சொல்லிட்டு மதனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆர்வத்தில் ஓடிட்டு இருந்தாங்க. நான் மதனை எப்போ பிடிக்கிறது? மதன் சப்போஸ் 1 வருஷமாக வரல, 5 வருஷமாக வரல, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? மதன் நல்லவன் உத்தமானவன் நான் சொல்லலை, வரல. நான் மதன் வந்துட்டு எப்படி தான் இருந்துட்டு போட்டோம், கெட்டவனாக இருந்துட்டு போட்டோம், எவ்வளோ மோசமானவன் இருந்துட்டு அது வேறு விஷயம். அது எல்லோரும் மதன் நம்பி யாரும் பணம் கொடுக்கல. பச்சைமுத்துவை நம்பி தான் எல்லோரும் பணம் கொடுத்துருக்காங்க. பச்சைமுத்து மதன் அனுப்பி விட்டுருக்காரு, மதன் எல்லாம் பணம் கொடுத்து டீல் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க. அவன் எடுத்து ஓடிப்பிட்டாக்கா அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு பச்சைமுத்து தான் பொறுப்பு. அதுக்கு மதன் பொறுப்பு கிடையாது. மதனுக்கு பச்சைமுத்துக்கு ஏதாவது அவங்க 2 பேர் எப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் போட்டு தீர்த்துக்க வேண்டியது. அதுக்காக மாணவர்களும் வெளியாலும் பாதிக்கப்படலாமா? தப்பு இல்லையா? அது இயக்குனர்கள் சங்கம் பச்சைமுத்து ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் நல்லது பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நல்லவர் இருக்கலாம், நம்ம கெட்டவர்னு சொல்லலையே. நான் பாரிவதர் கெட்டவர்னு எங்கேயுமே சொல்லலையே. நான் நல்லவராக இருக்கலாம், யாரும் இல்லைங்கிறாங்க. ஆனால் இந்த பணத்தை கொடுத்துருந்தானாக்கா ரொம்ப அவருக்கு புகழ் கிடைச்சிருக்கும். அவருக்கு இந்த பசங்கள் பணம் யாரால் இன்றைக்கி ஏமாற்றப்பட்டிருக்குது? இந்த பசங்கள் லைஃப் என்னாச்சு? இன்றைக்கி 102 பசங்கள் லைஃப் என்னாச்சு? இன்றைக்கி அவங்களது அவங்க எதிர்காலமே சிதைந்து போயிடுச்சு. MBBS அவங்கிற கனவே போயிடுச்சு. இப்போ அவங்களது ஃபுல்லாகவே கொடுத்தப்ப திருப்பி வாங்குறதுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க. பணம் யாருக்காக கொடுத்தாங்க? எதுக்காக மதன்ட்ட கொடுத்தாங்க? போயிட்டு உங்கள்கிட்ட என்கிட்ட கொடுக்கலையே, எதுக்காக மதன்ட்ட கொடுக்கணும்? மதன் SRMோட இதாக இருக்கிறதுனால தான் அவர்கிட்ட போய் கொடுத்துருக்குறாங்க. மதன் ஏமாற்றி போயிட்டா, மதனை பிடிங்கிற என்ன அர்த்தம் இருக்குது? நீங்களே கொடுத்து செட்டில் பண்ணியிருக்கணும். அதை அப்போ உலகம் உங்களை பாராட்டியிருக்கோம். அவர் பல 1000 கோடி சம்பாதிச்சாரு அப்படின்னு குற்றம் சாட்டுறீங்க. அது எதனால? இவ்வளோ அசுர வளர்ச்சி எப்படி அடைஞ்சிருக்க முடியும்? இந்த மாதிரி மதனை வச்சு இப்போ இவ்வளோ கோடி பணம் 100 கோடி ரூபாய்க்கு மேலே அஃபிஷியலாக வந்திருக்குது. இன்றைக்கி உண்மையாக சொல்லலாம் 200 கோடி கூட இருக்கும் மதனை வச்சு எடுத்த பணம். அந்த பணம் திருப்பி கொடுக்கல. அப்போ 200 கோடி அவர்கிட்ட தானே இருக்குது. இதேமாதிரி 4 பேரை வச்சு பண்ணால் 1000 கோடி சேர்ந்துருது. அவருக்கு புறம்போக்கு இடம் இருக்குது, லீகல் இடம். வேறு யாருக்கோ இடத்துல போய் வீடு கட்டிடுறாரு. இடம் காசு கொடுத்து வாங்கினா 100 கோடி ரூபா காசு இன்றைக்கி செலவாகும். யாரோட இடத்துல பில்டிங் கட்டிடுறாரு, வந்தால் அப்புறம் கால்வாசி ஏதோ பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்புகிறாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கிறது எல்லோரும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்குள்ளே ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்குது எல்லாமே. உங்களுக்கும் பச்சைமுத்துவுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருக்கிறதா சொல்கிறாங்களே? ஒரு பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை ஒரு விரோதமும் கிடையாது எனக்கு. அவருக்கு பிறகு 20 வருஷம் நண்பராக தான் இருந்தார். ஒரு விரோதம் கிடையாது எனக்கு அவருக்கு தனிப்பட்ட முறையில். என் பணம் வந்துட்டு செட்டில் பண்ணணும். பணமாக அப்போ தோத்துறேன் ஏமாற்றிட்டே இருந்தாங்க. வேறு வழி இல்லாமல் நான் கேஸ் போட்டுட்டு இருந்தேன். நான் நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்தீங்க? நம்ம நேரடியாக யார்கிட்ட கொடுத்தோன்னாக்கா மதன் இது வேந்தர் மூவிஸுங்கிற இதில் தான் நம்ம பணம் கொடுக்குறோம். நம்ம வேந்தர் மூவிஸில் தான் பணம் கொடுத்துருக்கோம். நம்ம அது வேந்தர் மூவிஸ் பணம் கொடுக்குறப்ப எல்லாம் ஒன்று தான். வேந்தர் மூவிஸ் ஒன்று தான், வேந்தர் டிவி ஒன்று தான். அப்போ நம்ம பச்சைமுத்து விசாரிக்கிறோம் என்ன ஏதுங்கிறது. ஆமாம் எல்லோரும் ஒன்று தான், அதை பற்றி ஒன்றும் கிடையாது, நீங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க ஒன்று. ஆனால் தாராளமாக பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பச்சைமுத்து மேலே என்ன பிரிவின் கீழே வழக்கு தொடர்ந்துருக்கீங்க? நான் செக் மோசடி வழக்கு தொடர்ந்துருக்கிறேன். இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டிருக்கேன் ஹைகோர்ட்டில். ஆர்பிட்ரேஷன் வழக்கு நடந்துகிட்ருக்குது. பச்சைமுத்து கைதாகி இருக்காரு, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இப்போ அவர் கைது நடந்ததுனால தான் இப்போ மதன் அப்ரூவர் ஆகி வெளியே வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்கே வேணால் நுழைஞ்சிருக்கலாம். அவர் உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கியிருப்பார்.
அவர் இப்போ பச்சைமுத்து கைதை பார்த்த உடனே சரின்னு சொல்லிட்டு இப்போ வெளில வந்துட்டு அப்ரூவர் ஆனால் அவர் தப்பிக்கலாம். அவர் இப்போவும் அப்ரூவர் ஆகி வெளில வரலனாக்கா அப்புறம் ஃப்யூச்சரில் கஷ்டப்பட வேண்டியதாக இப்போ அவர் அதுக்கு தப்பிக்கிறது எந்த வழியும் கிடையாது. அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் புகார் கொடுக்காம திடீர்னு புகார் கொடுக்குறீங்க, அது எதுக்காக? பச்சைமுத்தூர் ஆட்கள் இப்போ தான் வந்து மிரட்டினாங்க, அதனால தான் இப்போ கொடுக்குறோமே தவிர முன்னாடியே மிரட்டிருந்தால் முன்னாடியே கொடுத்துருப்போம். இது வரைக்கும் பல பெற்றோர்கள் புகார் கொடுத்தும் அதை கண்டுக்காத போது நீங்க கொடுத்த புகாரின் பேர்ல உடனடியா கைது நடவடிக்கை ஆயிருக்கு. இதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் கட்சிகள் இருக்கா? அதெல்லாம் யாரும் கிடையாது. இது வரைக்கும் நானே மதன் ஆரம்பத்தில் எல்லாரும் மதன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப நான் வந்து லீகலாக நடவடிக்கை எடுத்தேன். நான் போலீஸ் பக்கம் போகாமல் நான் லீகலாக நடவடிக்கை எடுத்தேன். செக்கு ரிட்டர்ன் ஆகி செக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்டு அவருக்கு செக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே நோட்டீஸ் போய் வரது ப்ராசஸ் ஆகுது. 3-4 மாதம் ஆகிடும். அது எல்லாமே வந்து சம்மன் எடுக்கிறதுக்கு எப்படியும் 4-5 மாதம் ஆகிடுது. இன்றைக்கி 138 இன்றைக்கி அந்த ப்ராசஸ் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆர்பிட்ரேஷன் கிளாஸில் வந்துட்டு அவருடைய படத்தை நான் மொட்டை சிவா கேட்டாச்சான்னு அட்டாச் பண்ணேன். நான் அட்டாச் பண்ணிட்டு இவருக்கு நான் பச்சைமுத்துக்கு நோட்டீஸ் எடுத்துருக்குறோம். இந்த நடவடிக்கை லீகலாக எல்லாம் போயிட்டு தான் இருந்தது. லீகல் அந்த நடவடிக்கை வெளில வரல. அப்போ அது அப்போயே லீகல் நடவடிக்கை போயிட்டு தான் இருந்தது, போகாமல் இல்லை. அப்போ அது இப்போ திடீர்னு அந்த லீகல் நடவடிக்கைலாம் வாபஸ் வாங்க சொல்லி இப்போ மேட்ரப்போ தான் நம்ம போலீஸுக்கு போய் சூழல் உருவானது. அதனால் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நம்ம இப்போ.